டீலா நோ டீலா? டீல். டேய் டீலாண்டா. ஏய் சூப்பர்யா. அதே மாதிரி வெற்றி மலரும் அடிக்கடி இடிச்சுக்கிட்டாலோ இல்ல ஒருத்தர் தாங்கி பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வையேன், அவங்களுக்குள்ள கண்டிப்பா காதல் வந்துரும்னு நான் சொல்றேன். என்னங்க பாத்து ஏங்க பாத்துடா பேராண்டி, கணா கண்டுக்கிட்டு பைக்கை ஓட்டிக்கிட்டு போய்க்கிருக்காத. எல்லாரும் ஏன் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஒருத்தரோட கை என் மேல பட்டா என் மனசு மாறிடும்னு நினைக்கிற அளவுக்கு அவரும் இத்தனை நாளா நல்லா தானே இருந்தாரு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லி டீசெண்டா தானே பழகுனாரு. ஆனா இன்னைக்கு ஏன் அவரோட பழக்க வழக்கத்துல மாற்றம் தெரியுது? அப்போ அவரோட மனசுல வேற மாதிரியான எண்ணங்கள் வந்துடுச்சா? இதே கனி அண்ணனும் தங்கராசு அண்ணனும் பேசின விஷயம் அவருக்கு தெரியுமா? அவரும் இதுக்கெல்லாம் உடந்தையா? அவரும் சேர்ந்துதான் எல்லாமே செய்யறாங்களா? ஒருவேளை கண்ணு முன்னாடி வந்து நின்னு கீழே விழற மாதிரி பண்றது நான் ஓடி வந்து பிடிக்கணுங்கிறதுக்காகவா? எல்லாமே நாடகமா? ஒரு ஆம்பளையோட கை பட்டாலே ஒரு பொண்ணோட மனசு மாறிடும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான எண்ணம். எல்லாரும் நல்லா தானே இருந்தாங்க, உனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு தானே சொன்னாங்க. ஆனா இப்போ ஏன் இப்படி மாறிட்டாங்க? அப்போ என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா? எல்லாருமே பொய்யா? வெற்றி மனசுல தப்பான எண்ணம் இருக்கா? ச்சீ. தம்பி அண்ணா வண்டியை முடிச்சிரியா? இதோ 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இது முடிஞ்சுன்னா நீ அந்த வண்டியை எடுத்துக்கயா, நான் அந்த வண்டியை முடிச்சுட்டு அந்த 30-31 எடுத்துக்கிறேன். சரிங்கண்ணா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் தான் வேலையை முடிச்சாகணும். வல்லவன் செத்தூருக்கு வண்டி எடுக்க போயிருக்கான், வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆயிரும். சரியா? சரிங்கண்ணா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. வேலையை முடிச்சுட்டு டயத்துக்கு டெலிவரி பண்ணணும்ல, அதான் டென்ஷன். வெற்றி, நீ வேலையை பார்.
விடாம கால் பண்ணிட்டு இருக்காங்க? என் பொண்டாட்டி தான் வெற்றி. எடுத்து பேசுங்கண்ணா, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது. அவளுக்கு வேற வேலை இல்லை தம்பி. விடு, நாம வேலையை பார்ப்போம். அண்ணா எடுத்து பேசுங்கண்ணா, விடாம கால் பண்றாங்கன்னா எதுவும் விஷயம் இல்லாமையா இருக்கும். ஹலோ, என்னடி சும்மா விடாம கால் பண்ணிட்டே இருக்கா? கட்டி பூடிடா மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து விடுடா. சரிடாமா, வந்துடுறேன். முருங்கைக்கறி வச்சிருக்கேன்டா, சாப்பிட்டு புட்டு என்ன நீயும் கட்டி பூடிடா. சரிடா சரிடா, வந்துடுறேன். போன வச்சிரவா? என்னண்ணே இவ்வளவு நேரம் டென்ஷனா இருந்தீங்க, இப்ப ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. என்னண்ணே விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, என் பொண்டாட்டி மதியம் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட வாங்கன்னு சொன்னா. அதான். உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக இந்த மாதிரி சிறப்பான கவனிப்புலாம் இருக்கும், கவலைப்படாத. நீங்க வேற போகண்ணே. சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே, சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே, மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே, குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே, சிந்துதே தேனும் சொல்லுக்குள்ளே, எந்த மனவீணையின் சுகராகம் உனைத்தானே தினம் பாடுது. சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே, மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே. வெற்றி தம்பி, வெற்றி 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 என்ன பண்றா? தம்பி கண்ணை திறந்துகிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கான் போல இருக்கே. நம்ம மதிய சாப்பாட்டுக்கு போறேன்னு சொன்னது தப்பா போச்சோ? நல்ல வேலை, வல்லவன் வேற இல்ல, இல்லைன்னா நேரம் சண்டைக்கு இழுத்திருப்பான். அட தம்பி வெற்றி, தம்பி வெற்றி, வெற்றி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டி டைட்டு பண்ணிட்டு. இரு 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 இரு, பொறுமை பொறுமை. தம்பி என்ன ஆச்சு? சரி வேலையை பாரு. ஆத்தாடி, இது
வரைக்கும் அப்புச்சி சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது. போற போக்க பார்த்தா நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸு பொங்கி எழுந்து நம்மளே சாச்சிரும் போல இருக்கே. அலர்ட் ஆயிக்கடா வெற்றி. என்ன பங்கு ஏதோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவ வர்றேன்னு சொன்னதுல இருந்து அப்படியே மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கடா பாண்டி. அவ சொன்னதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன். ஓ யோ பங்கு, நான் கூட உன் மாமா மகன் வரமாட்டா. உசிரே போனாலும் எனக்கு மானம் தான் முக்கியம்னு டயலாக் பேசுவான்னு பார்த்தா என்ன இப்படி டக்குன்னு வரேன்னு சொல்லிட்டியா? ச்சே, அந்த புள்ள மேல இருந்த மதிப்பே போச்சியா. நல்ல பொண்ணுன்னு என்ன பண்ணிருக்கணும்? இந்நேரம் அவன் அப்பா கிட்ட ஓடி போய் சொல்லி இருக்கணும்ல. மருந்து குடிச்சு செத்து போயிருக்கணும்ல. அதான் விட்டு வரேன்னு சொல்ல என்ன அர்த்தம்? அந்த புள்ள எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் தானே அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு எவனாவது ஒருத்தன் லவ் கிவ்னு ஓட்டிக்கிட்டு இருக்கணும்யா. உனக்கு மறந்தாதான் எல்லாரும் வீட்டுல சொல்லிருப்பான்ல. எலே செத்த சாத்திரியா, 1000 தான் இருந்தாலும் அவன் என் மாமா மாவ. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்ற மாதிரி அவ எனக்கு மானந்தான் முக்கியம் நினைச்சிருந்தாள்னா அவ என்னைக்கோ சொல்லியிருப்பா. ஆனா தன்னோட மானத்தை விட தான் குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சதுனால தான் அவ வர ஒத்துக்கிட்டா. சும்மா தேவையில்லாம அவளை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. சரி, அதெல்லாம் விடு பங்கு. நீ பாட்டுக்கு அவளை வர சொல்லிட்ட, அவளும் வரன் சொல்ற இடத்துக்கு வரன் சொல்லிட்டா. ஆனா நீ எப்படி அவகிட்ட அழகரா போய் நிப்ப? நீ இப்படியே அழகரா போய் நின்னு வெயி, உனக்கு பிரச்சனை வந்துடாது? அட ஆமா இல்ல பங்கு, அந்த ஏரியாவை நாம யோசிக்கவே இல்லையே. சரி அதை விடு, அதான் நீ இப்ப சொல்லிட்டல்ல. டேய் யோசிடா, யோசி. அவ கூட அன்னைக்கு பூரா நான் இருக்குன்னு, ஆனா வந்திருக்கிறது நான் தான்னு அவளுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க. எதுக்கு பங்கு யோசிச்சுட்டு? அவ அக்கா மலருக்கு எப்படி மயக்க மருந்து கொடுத்து தூக்கணுமோ அதே மாதிரி இவ்வளவு தூக்கிடுவோம். அது இல்ல பங்கு, அது வேலைக்கு ஆகாது. வேற ஏதாவது தான்டா பண்ணணும். அப்போ உன் முகத்துல ஏதாவது துணியை கட்டிக்க. முகத்துல துணியை கட்ட முகம் தெரியாதுதான். ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு தெரியாது பங்கு. யோ பங்கு, நீ எப்படி வேணும்னாலும் போ. ஆனா இந்த கருப்பு சட்டை கருப்பு வெட்டி மட்டும் போட்டுக்கிட்டு போகாத. ஏன்டா? நீ என்னதான் மாறு வேஷத்துல போனாலும் இந்த கருப்பு சட்டை கருப்பு வெட்டியை கட்டிக்கிட்டு போனா போக்கிரி படத்துல கொண்டைய மறைக்க மறந்த வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடும். அதனால முதல்ல இத மாத்திட்டு போயா. சரிடா, மாத்திடலாம். ஆனா முகத்தை மறிக்க என்ன பண்றது? மாஸ்க் 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 பங்கு எதுக்கு எப்படி சிரிக்கிற? இல்ல பங்கு, இந்த கடவுள் ஒருத்தர் இருக்கல்ல, அவன் நல்லவனுக்கு மட்டும்தான் உதவி செய்வான்னு சொல்லுவாங்கல்ல. அது தப்புடா. அவன் கெட்டவனுக்கும் உதவி செய்வான். என்னையா சொல்ற? கண்ணுங்களா அங்க பாருங்கடா. விதவிதமான மாஸ்க் மாஸ்க். முகத்தை எப்படி மறைச்சிட்டு போனோம்னு நாம யோசிச்சுட்டு இருக்கான். இந்தா இதை போட்டு மறைச்சுக்கிடான்னு அந்த ஆண்டவனே இவன் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்டா. யோ அழகுரு, கண்டிப்பா உனக்கு ஏதோ மச்சம் இருக்கியா?
அதான் நீ நினைச்சதெல்லாம் நடக்குது. இல்ல பாண்டே, அந்த முகமடிக்காரனை கூப்பிடுறா. அடே இங்க வா. முகமுடியல எவ்வளோ? இது 50, இது 100, இது 200. உங்களுக்கு எது வேணும்? வேற காட்டுனே. மாஸ்க் மாஸ்க் இதே விதமா மாஸ்க் மாஸ்க். பங்கு சும்மா சொல்லக்கூடாது பங்கு, செம்மையா இருக்கு. யோ ஆமாயா பங்கு, இத மட்டும் நீ போட்டுட்டு போனனா கண்டிப்பா அந்த புள்ளையால உன்னை கண்டே பிடிக்க முடியாது. அப்புறம் என்னையா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு போனை போட்டு நேரத்தை பிக்ஸ் பண்ண வேண்டியதானே? ஆமாம் பங்கு, சொல்லிட வேண்டியதுனே. பாண்டே போட குர்ரா. கொடுத்துட்டா போச்சு. இந்த வச்சுக்கோ. ஹலோ குட்டி பப்பி, மாமா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? நானும் நீயும் சந்திக்கிற நேரம் வந்தாச்சு. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஒத்தப்பட்டி ஓட பக்கத்துல இருக்க நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில என் தொந்தரவே இருக்காது. 4 மணிக்கெல்லாம் என்னால வர முடியாது. எனக்கு காலேஜ் லேட்டா தான் முடியும். அப்புறம் என்ன, காலேஜ் முடிய வரைக்கும் காத்திருக்கிற. மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துக்கு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துரு. அதுக்கப்புறம் நாம அங்க ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டு நீ எப்பவும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்துக்கு போயிடலாம். யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகேவா? நான் இப்படிலாம் போய் சொல்லி வீட்டை விட்டு வந்ததே இல்லை. அதுக்கு நான் என்னடா பண்றது? அது அதுக்கான சூழ்நிலை வரும்போது தானே பண்ண முடியும். உன் கேட்ட நேரம் உனக்கு அந்த சூழ்நிலை வந்துச்சு. சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னால வர முடியாதுடா. சொன்னா கேளுடா. அப்பா யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? அப்பா யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். ஃப்ரெண்ட் கிட்டப்பா. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? கூட படிக்கிறவப்பா. கூட படிக்கிற ஃப்ரெண்டு சத்தமா பேச வேண்டியதானே? அதான் ரகசியம் பேசுற மாதிரி பேசுறவ. எந்த ஃப்ரெண்டு? போன கொடு. என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவ? போன கொண்டு வரனா?
ஹலோ ஏங்க